இப்போ என்ன பண்றீங்க? தண்ணி கொதிக்குது, அரிசி போடுறேன். எதுக்காக? ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன். யார் பண்றதுக்கு யார் பண்ணிட்டு இருக்கு? ஒரு ஸ்டெப் இருக்கு. ஷெஃப் தான் गाइस ஸ்டெப் பண்றாங்க. ஸ்டெப் மொத்த கட் பண்ணிட்டா இந்த வேலை மட்டும் பண்றாரு. அது வேற யாரும் இல்லை, நான் தான் த்ரிஷா தி கிரேட் ஷெஃப். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வந்து ரைஸ் ரெடி ஆன உடனே நான் ரெசிபி சொல்கிறேன். உப்பு, எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் எதுக்குன்னா நம்ம அது ரைஸ் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக. சாப்பாட்டுக்கு ஓகே, இப்போ வந்து நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எக் ஸ்கிராம்பிள்காக மட்டும்தான் ஆயில். வந்து நான் வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பீட் பண்ணிக்கிட்டா தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எக் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக பெப்பர், சால்ட், சில்லி பவுடர். நீங்கள் இப்படி பண்ணுங்க, அப்போ இன்னும் நிறைய இது வரும், எக் வரும். இந்த எக்கு வந்து ரொம்ப ட்ரையாக ஃப்ரை பண்ணால் கூட நல்லா இருக்காது. கொஞ்சம் செம்மியாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம மறுபடியும் போடும்பொழுது அது கொஞ்சம் ட்ரை ஆகி கரெக்டாக வரும் இல்லையா? ஆமாம், எக்கு வந்து ரொம்ப ஸ்க்ராம்பிள் பண்ண வேணாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் வந்து எக்காக செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ வந்து நான் ஆயில் ஆட் பண்ணி எல்லா வெஜ்ஜஸும் ஆட் பண்ணிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கார்லிக் பிடிக்குன்றதுனால நான் கார்லிக் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கார்லிக் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கேரட், கேப்சிகம், அப்புறமா பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஹாப்பி மா மிக்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், லைட்டாக ஆட் பண்ணுங்க டேஸ்ட் கோசம், ரொம்ப ஆட் பண்ண வேணாம். அண்ட் இந்த ஸ்டேஜ்லேயே லைட்டாக பெப்பர். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து இப்படி எடுத்து நல்லா கலந்துக்கோங்க, ஸோ உடையாமல் வரும். இதுதான் என்னோட ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சதுக்கான சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வருதுன்னு சொல்லிடுவோம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சதுலாம் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க மறக்காம எல்லா வீடியோஸும் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.